பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ ஹயக்ரீவர் தோன்றிய திருவோண நட்சத்திரத்துடன் கூடிய ஆடி பௌர்ணமி தினமே ஹயக்ரீவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. ஹயம் என்றால் குதிரை என்றும் கிரீவம் என்றால் கழுத்து என்றும் பொருள். கழுத்திற்கு மேலே குதிரை முகமும் ஸ்படிகம் போன்ற திருவுருவமும் உடையவர். 4 திருக்கரங்களில் மேலிரு கைகளில் சங்கு சக்கரமும் கீழ் வலது கையில் ஞான முத்திரையும் இடது கீழ் கையில் புஸ்தகமும் உடையவர். பக்தர்களுக்கு நல்வழி அருளுபவரான ஸ்ரீ ஹயக்ரீவர் கல்வி ஞானம் ஆகியவற்றின் வடிவமாக வணங்கப்படுகிறார். கல்வி கடவுளான சரஸ்வதி தேவிக்கே குரு என்ற தனிச்சிறப்பு உடையவர். இவருக்கு ஹயசிரா, பரிமுகன், ஹயவதன பெருமாள் என்ற வேறு பெயர்களும் உண்டு. கழுத்திற்கு மேலே குதிரை முகமும் கழுத்திற்கு கீழே தெய்வ ரூபமுமாக காட்சி தரும் இவரது உற்பத்தி சாமவேதம், பிருகதாரண்ய உபனிஷத், மது வித்யை பகுதியில் கூறப்பட்டுள்ளது. ஹயக்ரீவ கல்பம், மகாபாரதம், தேவி பாகவதம் போன்ற இதிகாச மற்றும் புராண நூல்கள் ஹயக்ரீவரின் பெருமைகளை விரிவாக விவரிக்கின்றன.